நான் உங்களால டாட்டூலாம் குத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சு காட்டிட்டாங்க. அப்படியே உன்னோட ஃபேஸை பார்த்து பச்சை குத்திருக்காங்க பாரு. என்ன அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? கிண்டல் அடிக்கிறாங்களா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். நானும் என் அக்காவும் 2 பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அண்ட் இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டேட் லெவல் டேக்வாண்டோ சில்வர் மெடலிஸ்ட் வாங்கினேன். சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹூலா ஹூப், நும்சக், ஹார்ஸ் ரைடிங் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போய் ஐ ஹாவ் மோர் தென் 360 சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ். நிறைய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆஃபர் எப்படி வந்தது? எதிர்நீச்சல் சீரியல் திருசெல்வம் சார் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் எல்லாமே. ஸோ வந்து SK23 ஆடிஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து என்னோட டேலண்ட் வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட போய் காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினதும் அந்த இடத்துல எழுந்து நின்ட்டேன். SK சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீ எதிர்நீச்சல் சீரியல்ல தான் நம்ம வர அப்படின்னு அவ்வளோதான். 1 செகண்ட் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து ஆமா ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரிலேட்டபிளாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணாரு. நானும் வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் அசிங்கமாக கேட்பாங்க, இங்கே வந்துட்டு டைமுக்கு வந்துடணும், இல்லைனா அவ்வளோதான் அவனை தூக்கிடுவேன் அப்படி இப்படிலாம் மிரட்டுவானுங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு அப்போ தான் டப்புன்னு எக்ஸாம் எழுதி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்டாகவே படத்தில் வந்து நிறைய சீன் வந்து எடிட்டில் வந்து போகும். அதே மாதிரி வந்து நான் பண்ண சீன் எடிட்டில் போயிருக்கு. இது ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ப்ரோமோ ஓடிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு சின்ன கிளிம்ஸில் நான் வந்துட்டேன். பார்த்து இந்த பக்கம் அப்பால் வராரு, அங்கே நிறைய அம்மாள் வராங்க. ஒரே சென்டிமெண்ட் சீன். அந்த பக்கம் SK ப்ரோ வந்து அனிருத் ப்ரோக்காக அழுவுறாரு. இருந்துச்சு. ஆக்ஷன் பண்றப்ப நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கப்ப இதை வந்து இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஆமாம், கட் சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன ரத்தம் வருது அப்படின்னு எல்லாரும் ரியலைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அடிப்படும். ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன். பார்த்தா ஒருத்தவங்க என்ன பார்த்துட்டு பார்வதி தானேன்னு கேட்டாங்க. நான் உங்களால் டாட்டூலாம் குத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சு காட்டிட்டாங்க. அப்படியே உன்னோட ஃபேஸை பார்த்து பச்சை குத்திருக்காங்க பாரு. சரி, நீ இப்ப வந்து இன்னும் ஒண்ணுமே இல்ல பண்றதுக்கு எதுவும் இல்லன்றதுக்காக நீ வந்து என்ன கூப்பிட்டு லூசு, இங்க வேணா வீடியோ கால் ஃபேஸ் டைம் வேணா வா. என்ன அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? கிண்டல் அடிக்கிறாங்களா? லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அப்படியே கார்ஜியஸா மோனிஷா விஜய். எப்படி இருக்கீங்க? ஹாய், ஹவ் ஆர் யூ கா? ஐம் ஃபைன். ரொம்ப நல்லா இருக்கேன். செம பிரிட்டியா இருக்கீங்க. அதுவும் இல்லாம இப்ப வெள்ளி திரையில வேற பயங்கரமா மின்னிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்குது? யா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எனக்கே வந்து எப்படி சொல்றது, தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. சச் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே பாக்குறப்ப ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்தப்பவே அந்த ஆஃபர் எப்படி வந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தான் சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் திருசெல்வம் சார் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் எல்லாமே. ஸோ ஆஸ் ஐ ஸ்டார்டட் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ வந்து SK23 ஆடிஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து நான் வந்து மிமிக்ரி அது மாதிரிலாம் பண்ணி வந்து ஆடிஷனில் பண்ணி காமிச்சேன். ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க கொடுக்குற டயலாக்ஸ் வந்து பேசி காட்டும் போது தே ரியலி லைக் அண்ட் ஐ காட் செலக்டட். மிமிக்ரி என்னென்ன மிமிக்ரி எல்லாம் பண்ணீங்க? மிமிக்ரி வந்து அதை தாண்டினதை விட மோஸ்ட்டாக அவங்க டைலாக்ஸ் பேஸ் தான் பார்த்தாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான டைலாக்ஸ் அவங்க பேச சொன்னாங்க ஆன் தி ஸ்பாட்டில். ஸோ அப்படி பேசி ஆடிஷனில் செலக்ட் ஆனது தான். சூப்பர். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப கண்டிப்பாக சீரியலை தாண்டி நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு பயங்கர நர்வஸாக இருந்தேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பேன் இண்டியா மூவிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும் போது எனக்கு அது ஒரு பெரிய பேர்டன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் முருகதாஸ் சார். ஸோ அவர் தான் வந்து நான் வந்து என்னோட டேலண்ட் வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் கிளிம்ஸாக வந்து ஷர்ட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவர் மீட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட போய் காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினதும் த வே எக்ஸ்பெக்டட் அதோட பயங்கரமாக அவர் ரியாக்ட் பண்ணார். அந்த இடத்துல எழுந்து நின்ட்டார். என்னம்மா பண்ணிருக்க, 360 அடிக்கிற, சொல்லவே இல்லையமான்ட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டேய் இங்க வாங்கடா, அங்க பாரு அந்த பொண்ணு எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, இது ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்ல, தெரிஞ்சிருந்தா சீன்ல ஆட் பண்ணிருப்பனே அப்படிலாம் சொல்லிட்டு ரகு அடிக்கிற மாதிரிலாம் வச்சிருப்பேன் சீன்ல அப்படின்னு சொல்லிட்டு he was like so genuinely very encouraging. ஓகே. ஸோ the way he encouraged, அப்பவே எனக்கு ஃபர்ஸ்ட் டே செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து இந்த பாத் கரெக்ட் தான் நம்ம போறது அப்படின்ற மாதிரி he encouraged me a lot. செம்மையா அப்ரிஷியேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த த்ரூ அவுட் தி ஜர்னி
பண்ணி அந்த ஷூட் போகிறப்பவே ஹி கெப்ட் டெல்லிங் எவ்ரி ஒன் லைக் யூ நோ அபவுட் ஹர் ரைட், அவளை பற்றி உனக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே அடிச்சுவா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லி ஃபன்னா ஹி வாஸ் வெரி வெரி மச் என்கரேஜிங். ஸ்வீட். ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க வந்து திரையில பாக்குறீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கே உங்களை அப்படி பாக்குறப்ப பெரிய ஸ்கிரீன்ல? ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ வந்து இந்த சீன் வருமா என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது, பிகாஸ் எடிட்டிங்கில் போக வாய்ப்பு இருக்குது, ஸோ வரலாம். ஸோ அதனால் நான் வந்து வாட் எவர் இட் கம்ஸ், நான் வந்து ஒரு சின்ன சீன் வந்தாலுமே வந்து ஐல் பி வெரி ப்ரௌட், பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதுனால அந்த ஒரு சீனும் கூட வந்து அவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் மை பேரண்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் தம். அவங்க ப்ரௌடாக இருக்கிறது பார்த்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கண்டிப்பா. அதுவும் இல்லாம நிறைய டெடிகேட்டடாக உங்களை நிறைய விஷயங்கள் பண்ணி நான் பார்த்துருக்கோம். அதாவது சின்னதா உங்க ஸ்டடீஸ்ல இருந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறீங்க இல்லையா? அதுவும் இந்த ஏஜ்ல நிறைய கான்ஃபிடன்ஸும் பார்க்க முடியுது உங்ககிட்ட. அண்ட் எஸ்கே சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக இது அப்போ தான் வந்து 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எழுதிட்டேன். ஸோ கரெக்டாக எக்ஸாம் அப்போது ஷூட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு கரெக்டாக வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸாம். பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருந்தப்போ அப்புறம் வந்து எப்படியாச்சும் பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி வந்து ஷூட்டிங்கில் வந்து சார்கிட்ட சொல்லி அங்கே போய் கடகடன்னு எக்ஸாம் எழுதிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு ரஷ் சுச்சுவேஷனாக இருந்துச்சு. செம்மையாக வந்து பயந்துட்டு இருந்தோம். எப்படின்ற மாதிரி கடகடன்னு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதுறா மேம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சீக்கிரமாக எழுதிட்டு செம்மையாக ரஷ் பண்ணி ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க எல்லோரும், வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்து எஸ்கே ப்ரோலாம் வந்து கொஞ்சம் வந்து சார்ட்டக்கோ, ஏன்னா முருகதாஸ் சார் அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து டிலே ஆகிடுச்சுன்னா, ஸோ என்னால் டிலே ஆகிடுச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நானே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன், எப்படியாச்சும் டைமுக்கு அங்கே போயிடணும். கரெக்டாக இங்கே இந்த டைம் தான் இன்விஜிலேட்டர் லேட்டாக வந்துட்டாங்க எக்ஸாம். ஸோ அப்போ கரெக்டாக அங்கே டைமுக்கு இல்லை. ஸோ என் அம்மா வந்து நானும் சேர்ந்து வண்டியில் செம்ம ஸ்பீடாக வந்து ஓட்டிட்டு போனோம். ஸோ அங்கே போயிட்ட அப்புறம் தான் வந்து எஸ்கே ப்ரோ அவர்கிட்ட வந்து நான் வந்து பேசின ஹாய் சொன்னேன், அவ்வளோதான். அப்போவே அவர் யோசிச்சுட்டே இருந்தார், இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சுது, இவர் யோசிக்கிறாரு என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவராக வந்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ எதிர்நீச்சல் சீரியலில் தான் நம்ம வர அப்படின்னு எனக்கு அவ்வளோதான். 1 செகண்ட் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவராக வந்து கேட்டுட்டு, ஆமாம் உன்னை பார்த்துருக்கேன், நீ அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுவேன், அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு. அப்படிங்களா, நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை வீட்டில் பார்ப்பாங்க, அப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இட் வாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டார். ஆமாம் ஆமாம் கரெக்டாக வந்து ஆமாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிலேட்டபிளாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணார். லைக் ஆமாம் நானும் வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்ப எனக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் அசிங்கமாக கேட்பாங்க, இங்கே வந்துட்டு டைமுக்கு வந்துடணும், இல்லைனா அவ்வளோதான் அவனை தூக்கிடுவேன் அப்படி இப்படிலாம் மிரட்டுவானுங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு அப்போ தான் டப்புன்னு எக்ஸாம் எழுதி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ரிலேட்டபிளாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் போது ஐ ஃபெல்ட் லைக் வா ஓகே அப்போ நம்ம போகிற பாத் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது அவர் மட்டும்தான். ஓகே சூப்பர். அதாவது ஆஃப் ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி அழகான மொமெண்ட்ஸ், ஆன் ஸ்க்ரீன்ல ஒரே ஒரு வீடியோ காமிச்சு காதல்ல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டுபடுத்திட்டீங்க. அந்த மாதிரி நிறைய ஃபன்னான கமெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாம நிறைய பாசிட்டிவான அப்ரிசியேஷன்ஸும் வந்திருக்கு. எல்லாமே எப்படி பாக்குறீங்க, அது என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்தது? ஸோ வந்து இந்த சீன்ல தான் நான் பார்த்துட்டு காமிச்சு கொடுக்குற சீன்ல அது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து நான் வருவேன்றது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணாங்க, அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே. ஸோ வந்து இதை நான் போட்டு கொடுத்தது தான் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சைலண்ட் வில்லன் அப்படின்ற மாதிரி. ஓகே எஸ், நிறைய சீரியல் எல்லாம் பார்த்துட்டு அந்த செட்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? திருசெல்வம் சார் வந்து ஹி வாஸ் எ வெரி ஹியூஜ் சப்போர்ட். கரெக்டாக இந்த சீன் எனக்கு வரப்போ தான், அந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ என்னோட எதிர்நீச்சல் சீரியலில் நான் அந்த காட்டில் கடத்துகிற சீன் அப்போ தான் அந்த முக்கியமான சீன் எனக்கு கரெக்டாக அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காட்டில் இந்த சீனும் இருந்துச்சு அண்ட் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூவி இதுவும் வந்துச்சு. ஸோ இது மூணுமே இருக்கும் போது திருசெல்வம் சார் வாஸ் சச் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே அவர் வந்து எப்படின்னா அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்ருக்காங்க சார் இந்த SK23 அப்படின்னோடனே அது வே ஹி ரியாக்டட், அதுவே எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ சூப்பர்மா பெரிய விஷயம் அது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்காக ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ ஏன்னா நாங்கள் முக்கியமாக தேவை அந்த சீனில் என்னை வச்சு தான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக இல்லைன்னா பெரிய கஷ்டம். ஸோ அதையும் அவர் ஹேண்டில் பண்ணி ஃபார் மீ அவர் வந்து அந்த ஸ்கெடியூலை வந்து ப்ராப்பராக பண்ணி வந்து எனக்காக அரேஞ்ச் பண்ணார்.
ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். நிச்சயமா நிறைய நல்ல சீன்ஸ் தான் பார்க்க முடியுது. பிகாஸ் என்னன்னா இப்போ ஒரு கேரக்டர் அப்படின்னா ஒன்று சாஃப்டா போவாங்க இல்லைன்னா போல்டா பேசுவாங்க. பட் ஆக்ஷன் வந்து கம்மி தானே சீரியல்ஸ்ல பாக்குறது. உங்களுக்கு தனியா ஓகே இந்த பொண்ணு வந்து ஆக்ஷன் வந்து வரது எங்களுக்கு சர்ப்ரைசிங்காவே இல்லை, வந்தா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பட் ஆனா எங்களுக்கு புதுசா இல்லை, ஏன்னா நாங்க பார்த்து பழகிட்டோம். தர்ஷினி அதே மாதிரி தர்ஷினி வந்தா இந்த இடத்துல இது கரெக்டா இருக்கும், நீங்க எமோஷன் ஆனாலும் ஃபீல் பண்றாங்க, ஆக்ஷன்ல இறங்கினாலும் கை தட்டுறாங்க அப்படின்றப்ப அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல் தானே உங்களுக்கு. ஆமா. ஸோ இந்த கேரக்டரே வந்து எனக்கும் ரிலேட்டபிளா இருக்கிறதுனால ஸோ வந்து இது எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. பர்சனலி வந்து தர்ஷினிக்கும் எனக்குமே வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. சீரியஸ்லி ஓகே. ஸோ என்னோட ஃபேமிலி ஸோ அது எல்லாமே வந்து நிறைய ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால எனக்கு சீன் பண்ணும்போது இன்னுமே கூட இட் வாஸ் வெரி ஈஸி டு கோ இன் டு தட் செட் இன் டு தட் எமோஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கடைசியாக இந்த கயிறு ஏறின சீனு ஸோ அதெல்லாம் வந்து என்னோட செட்லேயே வந்து எல்லாருமே பயங்கர அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ whenever I do that scene இதில் இப்படி பண்ணிக்கோ, இதில் இன்னும் கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லேயும் they'll try their best to encourage me. ஸோ நைஸ். இப்போ சீரியல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ அங்க போய் நீங்க நடிச்சிட்டீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் இருப்ப நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஒரு கட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் நம்மளை கை தட்டுறாங்க அப்படின்றப்ப அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் பண்ண மொமெண்ட்னா அந்த மாதிரி வந்து இப்போ லாஸ்ட்டாக அந்த தூக்கி போடுற சீன் கூட ஸோ அவங்க வந்து கரெக்டாக அதுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க, அறிவுக்கரசி அவங்க. ஸோ அப்போ வந்து தூக்கி போடும் போது இட் வாஸ் வெரி, நான் நினச்சது வந்து முடியுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஸோ எல்லாரும் சேர்த்து வந்து மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக அந்த கீழே போடுற சீனில் அந்த கிளாப் பண்ணும்போது அது வந்து ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் திங் ஒரு ஆக்டர் ரிசீவ் பண்ணுறது. பிகாஸ் அந்த மாதிரி வந்து அந்த கிளாப்ஸ் கிடைக்கும் போது அது வந்து மோட்டிவேட். ஆமாம், மோட்டிவேட் தாண்டி இந்த மாதிரி நிறைய இன்னும் கிடைக்கணும். ஆமாம், அப்போ வந்து இந்த ஒரு தடவை நம்ம கிளாப் வாங்கினது எவ்வளோ சந்தோஷமா இருக்கே, ஸோ இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்றது நிறையவே தோணும். கண்டிப்பா. அதுவும் இல்லாம இப்போ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நான் இன்னும் ஃபியூச்சர்ல பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த So மாதிரி வந்து வாட் எவர் கேரக்டர் லைக் என்னோட பாத்தில் என்னென்ன வருதோ ஐ புட் மை பெஸ்ட் இன் டு இட். ஸோ அதுதான் வந்து நான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். வாட் எவர் ஐ கெட் ஐ டூ தி பெஸ்ட். ஆமாம். எஸ், நிச்சயமா. அதுவும் இல்லாம இப்போ அம்மா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி நான் பார்த்துருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து இப்போ நீங்க இவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம் அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தாங்க? கண்டிப்பா நிறைய எமோஷன்ஸும் பார்த்துருக்க முடியும். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அப்போவே வந்து அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. எப்படின்னா ப்ரோமோவில் நான் வருவேன் அப்படின்னே தெரியாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து என்னோட சீன் வந்து கட் பண்ணாமல் வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் போய் உட்காரும் போது ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ப்ரோமோ ஓடிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு சின்ன கிளிம்ஸில் நான் வந்துட்டேன். எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கு. பக்கத்தில் பார்த்து இந்த பக்கம் என் அப்பா அழுவுறாரு, அங்கே நின்று அம்மா அழுவுறாங்க. ஒரே சென்டிமெண்ட்ஸ். அந்த பக்கம் எஸ்கே ப்ரோ வந்து அனிருத் ப்ரோக்காக அழுவுறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி எமோஷனலான மொமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணோம் பட் டெலிட்டட் சீன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா படத்துல? நான் பண்ணி அதை மோஸ்ட்டாகவே படத்தில் வந்து நிறைய சீன் வந்து எடிட்டில் வந்து போகும். அதே மாதிரி வந்து நான் பண்ண சீன் எடிட்டில் போயிருக்கு. பட் வந்து அதை தாண்டி இந்த முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலலாம் ஒரு டாக் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குமே சொல்லலை, நான் வந்து தெரியாது இந்த ஒரு சீன் வருது. ஸோ வந்து எல்லாருமே வந்து வெரி பாசிட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு ஃப்ரம் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா. ஓகே. இப்போ வந்து எதிர்நீச்சல் அப்படின்னு வரப்ப உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட், இப்போ வந்து நீங்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணி ஒரு கால் பண்ணணும், கால் பண்ணி பிராங்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே. பிராங்க் பண்றதுல அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாரை சூஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? பார்வதிக்கு பண்ணலாமா? ஓகே, சூப்பர், நல்ல சாய்ஸ். அவங்க ஃபேன் ஒருத்தவங்க மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் உங்க கற்பனை எடுக்கறாளான்னு பார்க்கலாம். எடுக்கணும். ஹலோ. ஹாய் பேபி, how are you? I am good. How are you? Yeah, I'm very good. How is everything? How is your day? All well, all well. எங்க இருக்க? நான் இங்க வீட்ல தான் இருக்கேன். ஷூட்டிங் இல்லையா? உனக்கு? எனக்கு இல்லைன்னா உனக்கு இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். இங்கே வந்து இப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன், பார்த்தா ஒருத்தவங்க என்ன பார்த்துட்டு பார்வதி தானேன்னு கேட்டாங்க. சீரியஸ்லி? இல்லை நான் பார்வதி இல்லைன்னு சொன்னேன். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பாரு, ப்ளீஸ் என்னை வந்து அவங்கள மீட் பண்ணணும், நான் உங்களுக்காக டேட்டூலாம் குத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சு காட்டிட்டாங்க. டப்புன்னு பார்த்தா உன்னோட ஃபேஸை பச்சை குத்திருக்காங்க பாரு. பிராங்க்லாம் இல்லை, நிஜமாலே குத்திருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? காமிச்சிட்டு நான் பிக் ஃபேன் அவங்களுக்கு அப்படின்ட்டு காலில் கையிலலாம் விழுந்து அவங்களை எப்படியாச்சும் நான் பார்த்துடணும், இப்போவே பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே உட்காந்துட்டாரு. பார்க்கணுன்றாரு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடி. அம்மாலாம் இருக்காங்கடி இங்கே தான், தரவா? சரி, நீ இப்போ வந்து என்ன ஒண்ணுமே இல்லை பண்றதுக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக நீ வந்து என்ன கூப்பிட்டு லூஸு. இங்கே வேணா வீடியோ கால் ஃபேஸ் டைம் வேணா வா, இங்கே தான் உட்காந்துருக்காரு. இங்கே பார்க்கணுன்றாரு ஒரே.
எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பார்த்துட்டு வந்துட்டு பார்வதின்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் பச்சை குத்தி ஏய் ரீல்ஸ்லாம் நம்ம பண்றோம்ல ஒன்னா பார்த்துட்டு நம்ம க்ளோஸா இருக்கோம்னு தெரியுது, உலகத்துக்கே நம்மளை பத்தி தெரியுது, என்ன பண்றது. எங்க நான் இங்க இருக்கு? எந்த தப்பிச்சு வரலான்னு நடந்து வந்தேன், பின்னாடியே வராரு, விட மாட்டுறாரு. இப்ப அப்படியே உட்காந்துருக்கேன், இந்த காருக்குள்ள தான் உட்காந்துருக்கேன், வெளியே நின்று இருக்காரு அவரு. ஏய் என்ன அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? கிண்டல் அடிக்கிறாங்களா? உன்னோட ஃபேன்ஸ் பத்தி உனக்கு தெரியல பாரு, உன்னோட பவர் உனக்கு தெரியல, உனக்கு தான் டாப்ல இருக்க நீ. உனக்கு வேற வேலை இல்ல. கூப்பிட்டு நான் வந்து இப்படி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இது பிராங்க். உனக்கே தெரிஞ்சிச்சு. இன்டர்வியூல இருக்கேன், யாருக்கு பிராங்க் பண்ணலான்னு கேட்டாங்க. சரி நம்ம பலியாடு தான் இருக்காளே, கால் பண்ணலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஐயோ இந்த நான் தப்பு தப்பா பேசுறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. தப்பு தப்பாவே நீங்க எதுவுமே பேசலையே, நீங்க எல்லாமே கரெக்டா தான் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். அதாவது எப்பவுமே வந்து இந்த டேலண்ட் ஏன் வந்து இவ்வளவு நாள் எங்க எப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க, எங்கேயாவது வந்து இதை வந்து காமிச்சே ஆகணும் உன்னோட இவ்வளவு டேலண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. திடீர்னு இப்படி அவளை வந்து இந்த நியூஸ் கேட்ட உடனே நாங்க எல்லாரும் என்னமோ நாங்களே வந்து ஜெயிச்ச மாதிரி, ஸ்கிரீன்ல வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். சூப்பர். இப்போ வந்து இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு செக்மெண்ட் உங்களை, ஓகேவா? மோனிஷா, நீங்க வந்து ஒரு 3 விஷயம் சொல்லணும், அதுல ஒரு விஷயம் மட்டும் பொய்யா இருக்கணும். அது எதுன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு கெஸ் பண்ணணும் கரெக்டா? சரி, ஓகேவா? எஸ். எதிர்நீச்சல் செட்ல எனக்கு இருக்கிறதுலே க்ளோஸா இருக்கிறது பார்வதி தான், ஃபர்ஸ்ட் ஒன். என்ன சொன்னா இவ கண்டுபிடிக்க மாட்டா? எனக்கு வந்து டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தயிர் சாதம். மூணாவதா சொன்னல அதுதான் பையன். சூப்பர். எனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சொல்லிட்டு? பிடிச்ச ஃபுட் சிக்கன் பிரியாணி. கரெக்ட். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க் யூ, லவ் யூ. Thank you, love you. அடுத்து பயங்கரமா இன்டர்வியூ கூட அடுத்து நிறைய படம் நடிக்கிறேன். ஷியார் பேபி, தேங்க் யூ. தேங்க் யூ. ஆக்சுவலி உங்க பாண்ட் ரொம்ப ஸ்பெஷல்ல செட்ல. ஆமா ஆமா. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆக்சிடென்ட்டா க்ளோஸ் ஆனது எப்படி தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கவங்களோட செட் ஆகும் நான் நினைச்சேன். பட் ஷீ இஸ் வெரி ஓல்டர் தேன் மீ. அது வந்து எப்படி என்ன எதுவுமே எனக்கு ஃபீலே ஆகல. ஸோ வந்து ஷீ இஸ் ஓல்டர் தேன் மீன்னு எனக்கும் ஃபீல் ஆகல. ஆல்சோ ஃபார் ஹர் ஷீ டிடன்ட் ஃபீல் லைக் ஐ வாஸ் யங்கர். ஸோ அந்த வைப் மேட்ச்ன்றது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செட்டு போனாலே வி யூஸ்ட் வைப் டுகெதர். ஓகே, நீங்க நான் பெரிய சிங்கர்னு கேள்விப்பட்டேன். யாருங்க உங்க டீம்ல இருக்கவங்க தான் சொன்னாங்க மோனிஷா பாட ஆரம்பிச்சா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நாள் ஃபுல்லா அவங்கள பாட வச்சு கேட்கலாம் அப்படின்னு. ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல, எங்களுக்கு கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அது தவிர வராது. ஏதாவது ஒரு சாங் சும்மா. இல்லங்க வேண்டாமா, ஆடியன்ஸ்லாம் உங்க சேனலை பார்க்கணும்னா. ஆனா செட்ல நீங்க பாடுவீங்க தானே அடிக்கடி? செட்ல அடிக்கடி பாடுவீங்கல்ல? எல்லாருமே தான் பாடுவாங்க, பாத்ரூம் சிங்கர்ல. ஓகே, பாடுவேன். பாடினா வந்து பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். கேட்க முடியாது. இப்ப ஆக்டிங்னு வரப்ப இந்த ஒரு ஷார்ட் பண்றப்ப ஆக்ஷன் பண்றப்ப நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கப்ப இதை வந்து இவ்வளவு எஃபர்ட் எல்லாம் போட்டு நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஸோ வந்து இப்போ வந்து அந்த சீனுக்குள்ள வந்து நார்மலா ஆக்ட்ரஸ் when they go into that scene they'll never have that control. ஒரு கோவப்படுற சீன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவான சீன் பண்ணும்போது நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது வராமல் நம்ம அதை பெஸ்ட்டாக பண்ணோம். அந்த சீனுக்குள்ளே போயிட்ட அப்புறம் வந்து வில் புட் அவர் ஹார்ட் அண்ட் சோல். ஸோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்கார்ஸு, நிறைய காயம் நம்மளுக்கு தெரியாமலே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட செட்டில் இருக்க எல்லாருமே. ஸோ whenever we do an action scene we put our heart and soul. ஸோ அந்த மாதிரி போட்டு பண்ணும்போது நிறைய வந்து அடிப்படும். கட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வலியே தெரியும். ஆமா, கட் சொல்லிட்ட அப்புறம் தான் என்ன ரத்தம் வருது அப்படின்னு எல்லாரும் ரியலைஸ் பண்ற மாதிரி. அந்த மாதிரி அம்மாவை ஓடி போய் காப்பாத்துற சீன்லாம் எங்க எப்படி அடிபடுச்சுனே தெரியாது, பட் வந்து பிளட் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிச்சயமா இது அந்த டைம்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி இதா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஒரு ஃபோர்ஸ்ல வந்து நடிச்சிருவோம். ஸோ எங்க நம்ம கை வச்சு கழுவு தட்டும் போது அந்த சீன்ல கூட நான் வந்து கட் சொல்லிட்ட அப்புறம் தான் பார்ப்பேன், என்னோட கை ஃபுல்லா ரெட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. இன்டு த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப டீப்பா பார்க்க முடிஞ்சிருக்கு. எஸ், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தர்ஷினி அண்ட் மோனிஷா 2 பேரும் சிமிலரான ஒரு ஆட்கள் அப்படின்றதுனால கேரக்டருக்குள்ள போறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா? இன்னும் வந்து கனெக்டடா இருக்கிறதுனால ஈஸியா அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஓகே, இப்போ தர்ஷினி கிட்ட இருக்க ஒரு விஷயம் மோனிஷா கிட்ட இல்லைன்னா என்னவா இருக்கும்? தர்ஷினி வந்து இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பிகாஸ் அவள் நினைக்கிறது எல்லாமே ஆக்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்துடுறல. ரொம்ப கோவத்தை சொல்லலாம், ஆங்கர் இஷ்யூஸ் சொல்லலாம். தர்ஷினி இஸ் ஈவன் மோர் லைக் சென்சிட்டிவ் அண்ட் ஆங்கிரியர். ஓகே, பட் இன் ரியல் லைஃப் வந்து அந்த அளவுக்கு இல்லை, சாஃப்டா கொஞ்சம் காம். ஓகே, இப்போ வந்து இந்த கிராஃப்ல வந்து சீரியல், சினிமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப
திரும்பி பார்க்குறப்ப உங்க ஜேர்னில இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இப்போ நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி தோன்றதுனா? ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்றது ஆல்வேஸ் வந்து கிராஃப் வந்து ஹையாக இருக்கும் போது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோவாக இருக்கும் போதும் வந்து இந்த ரோல் பரவாயில்ல, இதை பண்ணலாம், சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் எஃபர்ட் போட்டது. ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்மால் ரோல், இஃப் ஐ புட் எஃபர்ட், அது வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்தது தான். நான் இன்னும் வந்து ஐ எம் ப்ரவுட் ஆஃப் இட். ஓகே. நிறைய கனிகா மேம் நீங்க உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. எப்படி இருக்கு அந்த செட்ஸ்ல போய் நீங்க ரீல்ஸும் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு அம்மா பொண்ணு பாண்ட் தனியா பார்க்க முடியுது இல்லையா? ஆமாம். ஸோ ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ எனக்கு எப்படின்னா அவங்க பர்சனலி ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். லைக் அவங்க நேம் மாதிரி தான், எவ்ரி ஒன் நோஸ் ஹவு ஸ்வீட் ஷீ இஸ். எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஷூட்டில் வந்து ரீல்ஸ்ன்றதே ஒரு தனி ஒரு ஃபன் தான் ரீல்ஸ் பண்ணும்போது. ஸோ வந்து நாங்கள் ஒரு ரீல்ஸ்லாம் ஆல்ரெடி சேவ் பண்ணி எடுத்து பண்ணும்போது, அதுவும் முக்கியமாக கமலேஷ் அங்கிள் ஓகே ரீல்ஸ் பண்ணலன்னா வந்து அப்புறமா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலன்னா வந்து அவர் வந்து அப்புறம் கோச்சிப்பாரு. அவருக்காகவே வந்து நாங்கள் ரீல்ஸ் டெய்லி ஒரு ரீல் ஷெட்யூல்ல, அதுவும் அவர் வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன். ரோல்லாம் பக்காவா பர்ஃபெக்டா பண்ணுவாரு. ஸோ ஃபன்னுனா ரீல்ஸ்னா ஃபுல் ஃபன் இறங்கிடுவாரு. சூப்பருங்க. அதாவது சொல்வதெல்லாம் உண்மை அந்த மாதிரி அப்புறம் மீம் டெம்ப்ளேட் மாதிரியும் ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்களா நீங்களும் பார்வதியும் பண்றப்பலாம்? ஸோ நாங்க வந்து ரீல்ஸ் மாதிரியே பண்ண மாட்டோம். மீம்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா அது அந்த ஆடியோ எடுத்து நாங்க வந்து ரீல்ஸ் ரிலேட்டபிள் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி, ரிலேட்டபிள்ன்ற மாதிரி நிறைய ரிலேட்டபிள் ரீல்ஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். இப்ப பாக்ஸிங், சிலம்பம் இந்த மாதிரி பல விஷயங்கள் கத்துட்டு இருக்கீங்க. ஒரு லிஸ்டா சொல்லணும்னா இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் இந்த விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. எஸ், ஐ வாண்டட் டு நோ. ஃபர்ஸ்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ மீ அண்ட் மை சிஸ்டர், நானும் என் அக்காவும் 2 பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஸ். இன்டர்நேஷ்னல் நேபாளில் நடந்த காம்படிஷனில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து வின் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டேட் லெவல் டேக்வாண்டோவில் வந்து சில்வர் மெடலிஸ்ட் வாங்கினேன் ஸ்டேட் லெவலில். அண்ட் அதை தாண்டினா வந்து நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் லைக் சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹூலா ஹூப், நுங்சக், ஹார்ஸ் ரைடிங், டான்சிங், அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆர்ட்ஸில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போய் ஐ ஹாவ் மோர் தென் 360 சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ். ஓகே. இன்னும் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டீங்க. இன்னும் இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணும், அது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஆஸ் வி நோ, நம்ம வந்து லேர்ன் பண்ணது எப்போவுமே வந்து கையளவு தான் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஐ ஹாவ் மோர் அண்ட் மோர் டு லேர்ன் plenty ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து ஐ எம் லேர்னிங் லாங்குவேஜஸ், ஃப்ரெஞ்ச், ஹிந்தி, அதில் வந்து முடிச்சிருக்கேன் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஹிந்தியில். ஸோ இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும், அப்புறம் இன்னும் நிறைய ஆர்ட்ஸ் கற்றுக்கணும். இப்போ வந்து ரீசெண்டாக பைக் ரைடிங் கற்று முடித்தேன், கன் ஷூட்டிங் கற்று முடித்தேன். இன்னும் வந்து இன்னும் நிறைய போக போக அப்படியே அந்த பாத்தில் வந்துட்டே இருக்கும். ஓகே. இதெல்லாமே வந்து உங்களை திரையிலேயே அதே மாதிரியான ஒரு ரோல் கிடைச்சி இந்த கன் ஷூட்டிங், ஃபைட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தால் மெயின்லி ஐம் லேர்னிங் ஃபார் தட். ஸோ இதில் இருக்கிறது ஏதாச்சும் ஒரு விதத்தில் அதில் யூஸ் ஆகிருக்கு. எப்போவுமே வந்து கற்றுக்கிட்டது வந்து வேஸ்ட் ஆனதே இல்லை. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ரோப் கிளைம்பிங் வரைக்கும் அண்ட் சிலம்பம்லேருந்து பாக்ஸிங் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது சீன்ஸில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் ஸோ ஏதாச்சும் ஒரு சீனுக்கு தேவைன்னா, லைக் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ரைடிங் தேவைன்னா, இல் பி ஈஸியர் டு டூ இட். ஆமாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். வி விஷ் யூ ஆல் சக்சஸ். உங்க சக்சஸ் ஜர்னியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.